ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து மரவள்ளி கிழங்கு வச்சு அடை, ஸ்வீட் அடையும் கார அடையும் பண்ணுறேன். இதுக்கு வந்து தோலை சீவிட்டு நல்லா கழுவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிப்போம். அரிசி வந்து 1 டம்ளர் ஊற வச்சுருக்கேன். அரிசி கம்மியாக வருவாங்க, அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து இந்த தோலை சீவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதெல்லாம் நம்ம அரைச்சிப்போம். ஃபஸ்ட்டு வந்து 2 ஏலக்காய் சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவுக்கு அரிசி சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு அரிசி சேர்த்து ஒரு அரை அரைச்சிட்டு நீங்கள் வந்து இந்த கிழங்கு சேர்த்துங்க. இப்போ வந்து இந்த கொஞ்சம் கிழங்குல வந்து ஒரு பாதி கிழங்கு எடுத்து நான் வந்து அந்த ஸ்வீட் அடைக்காக நான் வந்து இதை அரைச்சிட்டு வந்துடுறேன். இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு அடுத்தது நம்ம வந்து கார அடைக்கும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடும். இதுக்கு வந்து பச்சை மிளகாய், சேப்பு மிளகாய், சோம்பு, இஞ்சி, உப்பு, அதோட ஒரு கைப்பிடி அரிசி. இதை ஃபஸ்ட்டு நான் அரைச்சிட்டு வந்துடுறேன். அரைச்சிட்டு கிழங்க மறுபடியும் சேர்த்து அரைச்சிப்போம். இப்போ இது எல்லாத்தையும் நான் வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஸ்வீட் அடையும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், கார அடையும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் வந்து நான் வந்து ரெண்டையும் நான் அரைச்சிக்கிட்டேன். நான் இப்போ வந்து இனிப்பு அடைக்க அரைச்ச மாவில் வந்து கொஞ்சம் வந்து தேங்காய் துருவி போட்டுட்டு இதில் வந்து நாட்டு சர்க்கரையோ அல்லது ஜீனியோ உங்களுக்கு எது விருப்பமோ அதை சேர்த்துங்க. இதுக்கு வந்து நம்ம வந்து உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கணும். ஏன்னா வந்து உப்பு போட்டால் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். சர்க்கரைக்கு போடுறதுனால கொஞ்சமாக உப்பு சேர்த்துங்க. இப்போ இது வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா வந்து கலந்து வச்சுப்போம். கலந்து வச்சுட்டு நம்ம வந்து கரண்டியால் தோசை மாவு ஊற்றுற மாதிரி தோசைக்கல்லில் ஊற்ற வேண்டியதாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி செய்யும்போது. பாருங்கள், இப்போ தண்ணி வந்து இன்னும் கொஞ்சம் விட்டுப்போம். இது வந்து கார அடைக்கு வந்து நான் அரைச்சி வச்சுருக்கேன். இது இனிப்படைக்கு. இப்போ வந்து இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுப்போம். ஏன்னா ரொம்ப கட்டியாக இருக்குது, அதனால் கொஞ்சம் தண்ணி விட்டுப்போம். ரொம்ப தண்ணி விட்டிங்கன்னா எடுக்க கொஞ்சம் வராது, ஏன்னா வந்து அப்படியே பிச்சுக்கிட்டு வரும். இப்போ இது கார அடைக்கு வந்து வெங்காயம், அதோட கருவேப்பிலை, கொத்தமல்லி. வெங்காயத்தை வந்து நல்லா நைஸாக சேர்த்துப்போம். நான் வந்து அரைக்கிறதுலேயே இஞ்சிலாம் நான் போட்டு அரைச்சிட்டேன், இஞ்சி சோம்புலாம் அரைச்சிட்டேன். இப்போ இதில் வந்து கொஞ்சமாக வந்து நம்ம தேங்காய் துருவி கொஞ்சோண்டு சேர்த்துப்போம். அதையும் நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு கலந்துட்டு இது வந்து நம்ம தோசை ஊற்றுற மாதிரி ரெடி பண்ணிப்போம். இப்போ வந்து தோசைக்கல்லை போட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுங்க. எண்ணெய் விட்டுட்டு நல்லா 2 கரண்டி மாவு எடுத்து இனிப்படைக்குள்ள மாவு எடுத்து வச்சு நல்லா மெல்லிசாக தட்டிப்போம். நீங்கள் வந்து தீயை வந்து கம்மி பண்ணி வச்சுங்க. சுற்றி எண்ணெய் விட்டுருங்க. இப்போ இது அடை மாவில் வெல்லம் போட்டுக்கிறதுனால சீக்கிரம் வந்து கலர் மாறிவிடும், அடி பிடிக்கிற மாதிரி ஒரு கருப்பாகிடும். அதனால் தீ வந்து கம்மி பண்ணி விட்டு 2 பக்கமாக வெந்தானே திருப்பி போட்டு நம்ம வந்து இப்போ எடுத்துடலாம். இப்போ அதேமாரி வந்து இப்போ கார அடைக்கு வந்து அதேமாரி நீங்கள் வந்து மாவு எடுத்து வச்சுக்கிட்டு தோசை மாதிரி நல்லா நல்லா இங்கே பார்த்தாலும் தேய்ச்சி விட்டுருங்க. தேய்ச்சி விட்டு எண்ணெய் விட்டு ஒரு பக்கம் வெந்ததும் மறுபக்கம் திருப்பி எடுப்போம். நல்ல டேஸ்டியான கிழங்கு அடை வந்து நமக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ஈவினிங் டிஃபன் மாரி சாப்பிட்லாம், காலை பிரேக்ஃபாஸ்ட் மாரியே சாப்பிட்லாம். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இப்போ வந்து ரெடி ஆகிடுச்சு, கார அடையும் இனிப்படையும் ரெடி ஆகிடுச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.